Good morning, everyone. This is Ms. S. Kripa Lakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws, Unit 1, Definitions of the Factories Act 1948, next Extent and Commencement, next Applicability of the Act, next Objectives of the Act. First heading, Factories Act. So Factories Act na என்ன அப்படினா, it's a central legislation enacted by the government of India to regulate labor employed in factories. என்ன சொல்றாங்க அப்படினா, இந்த Factories Act 1948 வந்து கொண்டு வந்தது யாருன்னா Government of India அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படினா, for the welfare of the employees in a factory. ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இந்த ஆக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டு என்ஷூர் த ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் அண்ட் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அதாவது ஒரு எம்ப்ளாயோட ஹெல்த்தாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், வெல்ஃபேராக இருக்கட்டும், இல்லைனா அவங்க வந்து ஒர்க் பண்ணுற அந்த சூழ்நிலை, அந்த டைமிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இதனால வந்து இதை வந்து எய்ம் பண்ணுது இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னா, the act provides guidelines regarding cleanliness, ventilation, disposal of waste, lighting அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து, இந்த ஆக்ட் மூலியமா வந்து இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே தான், the employment of women and young persons and welfare amenities such as canteens, restroom, creaches, இது எல்லாமே வந்து as per act படி கரெக்டா ஒவ்வொரு ஃபேக்டரிஸ்லயும் இருக்கணும், ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So according to section 2M of the act, a factory is defined as any premises where 10 or more workers are employed with the aid of powers. ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த மாதிரியான ஃபேக்டரிஸ்க்கெல்லாம் வந்து அப்ளிகபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்கன்னா வந்து, 10 or more workers வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணி வேலை பார்க்குற ஒரு ஃபேக்டரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 20 or more வந்து வித்தவுட் பவர் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் வந்து வேலை பார்த்தாங்கன்னா அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கும் இந்த ஆக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, ஷார்ட்டானா அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு எல்லா விதமாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. Next heading, Extend and Commencement. இதில் extend. The Factories Act 1948 extends to the whole of India including the Union Territories அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த Factories Act யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the whole India, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்க ஃபேக்ட்ரிஸ்க்கும் அப்படின்னு சொல்றாங்க, இன்க்ளூடிங் தி யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு சொல்றாங்க. ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கூட இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் அப்ளைஸ் டு ஆல் ஃபேக்ட்ரிஸ் தட் மீட் த டெஃபினிஷன் அண்டர் செக்ஷன் 2M அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி டெஃபினிஷன்ல பார்த்து 2Mனா யாருன்னா, அந்த 10 இல்லை 10க்கும் மேலே இருக்கிற வேலை பார்க்குற ஃபேக்ட்ரிஸில் இருக்கிறவங்க வித் பவர் அண்ட் வித்தவுட் பவர் வந்து 20 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்டுக்கு வந்து இந்த எல்லாமே, நான் இப்போ இந்த 2Mல இருக்கிற எல்லாமே அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ whether they are privately owned, government operated or operated by any local authorityன்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ப்ரைவேட் ஃபேக்டரியா இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டடா இருக்கலாம், இல்லை லோக்கல் கார்பரேஷன்ஸ் நடத்துகிற, முனிசிபாலிட்டி நடத்துகிற ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கமென்ஸ்மெண்ட். கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வந்து, ஸோ இந்த எப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தது எப்போனா வந்து 23rd September 1948 இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் எப்போ இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது எப்போ வந்து இது நம்மளுக்கு ரெகுலராக நம்மளோட இதுக்கு வந்திருக்கு, ஒர்க்குக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து 1st April 1949க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட். முன்னாடி சொன்னதுதான் ஃபேக்ட்ரிஸ் யூசிங் பவர், அதாவது 10 இல்லை 10க்கும் மேலே இருக்கிற ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தாங்கன்னா வந்து யூசிங் பவர், அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து 20 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் இன் அ ஃபேக்ட்ரி இருந்தாங்க அப்படின்னா வந்து வித்தவுட் யூசிங் அ பவர், அதாவது பவர் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குலாம் என்னன்னா இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கும் வந்து இது வந்து அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல லாஸ்ட் ஹெட்டிங், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆக்ட். ஃபர்ஸ்ட் objective, to protect the workers.
அதாவது இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து டு ப்ரொடெக்ட் த ஒர்க்கர்ஸ். அந்த ஒரு ஃபேக்ட்ரியில ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ் அதாவது எம்ப்ளாயீஸ்க்கும் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், டு செக்யூர் ஃபார் தெம் எம்ப்ளாய்மெண்ட் இன் கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த், சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர். அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு எம்ப்ளாயியோட ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் இது எல்லாமே கண்டிஷன் கரெக்டா இருக்கணும் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்றத வந்து இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டு ரெஸ்ட்ரிக்ட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்டர் ஹசார்டியஸ் ப்ராசஸ். அதாவது டேஞ்சரஸான ப்ராசஸ், அதாவது பெரிய பெரிய மிஷின்ஸா இருக்கட்டும், மூமெண்ட் இருக்க மிஷின்ஸா இருக்கட்டும், இது எதுலையுமே வந்து உமன் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இந்த ஆக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, to restrict the employment of young person under dangerous machines. ஸோ யங் பர்சன்ஸ்னா வந்து பிலோ 18, பிலோ 16 இருக்கிற பர்சன்ஸ், அதாவது ஈவன் அது வந்து பாயா இருக்கலாம் இல்லை கேர்ளா இருக்கலாம், அவங்க வந்து இந்த டேஞ்சரஸ் மிஷின்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஆக்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டு ரெகுலேட் ஆனுவல் லீவ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதாவது கரெக்டா இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆனுவலி இத்தனை லீவ் இருக்கணும், பெய்டு லீவ் இத்தனை லீவ், சிக் லீவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் வந்து கரெக்டா வந்து சொல்லும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Thank you.